மார்க்கெட்ல என்னதான் வகை வகையா மீன் இருந்தாலும் எல்லாரோட பட்ஜெட்லயே கவர் ஆகிற இந்த கவலை மீனுக்கு தான் டேஸ்ட் ரொம்ப அதிகம். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஒரு மண் சட்டியில ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதுல அரைச்சு வச்சிருக்க 2 தக்காளியா சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதுல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துட்டு கூடவே நல்லா தாராளமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரை மூடி தேங்காயோட பாலை மட்டும் எடுத்து இதுல சேர்த்துட்டு ஒரு கட்டி அளவுக்கு இடிச்ச பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு டோட்டலா 20 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனையும் மாங்காய் தொண்டையும் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு இறக்குனீங்க அப்படின்னா கம கமான்னு கவலை மீன் குழம்பு ரெடி. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க.